நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனான லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே தான் இறங்குனுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால 23,300 அந்த ரேஞ்சிலே வச்சு மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் இப்போது கீழேருந்து வந்துட்டு மேலே திரும்புது. இது எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் இதுக்கும் இப்போ ஏன்னா இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல் ஆகிருக்குல்ல, எது வரைக்கும் போயிட்டு திரும்பலாம் அப்படிங்கிறத இந்த லெவல்லேருந்து ஃபிப்னாசி லெவலில் நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். இந்த லெவலில் நம்ம ஃபிப்னாசி லெவல் டே கேண்டிலில் இருக்கும்போதே நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அது எங்கே காமிக்குதுன்னா 0.382 இந்த ரேஞ்சு காமிக்குது பார்த்தீங்களா. இந்த ரேஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,482 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கையும் மார்க்கெட் டச் பண்ணது போல் இருக்கும். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக 0.5 50% ரீட்ரெஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 23,641 அந்த லெவல் 23,635 அப்படிங்கிற இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இது பண்ணிவிடுவோம். ப்ரீவியஸாக வந்த இந்த ஸ்விங் இப்போதைக்கு 23,041 அப்படிங்கிற லெவல் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேங்களா. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படிங்கும்போது இந்த லெவலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை 1 ஹவரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு 23,041 அப்படிங்கிற இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 22,794 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ஓகே, ஒன்ஸ் மார்க்கெட் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக முடிஞ்சிருக்குது 23,311 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக 0.236 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. நாளை தினம் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,498 500 அப்படிங்கிற ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு கேப் அப்பில் கூட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கூட கீழே வரலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரேலி வந்துச்சு, சப்போஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இந்த 0.5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். சரிங்களா. இதுதான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,631 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த ரேஞ்சு ஒரு 50% ரீட்ரெஸ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆன மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 0.5 இருக்குது பார்த்தீங்களா, 23,635 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட நிறையா இருக்குது. சரிங்களா. இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நெஃப்டிக்கும் இதே போல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. எங்கே போய் ரிவர்ஸ் ஆகி திருப்பி திரும்பலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எங்கேருந்து விழுக ஆரம்பிச்சிச்சு, இந்த லெவல்லேருந்து விழுக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கும் நம்ம ஃபிப்னாசி ட்ரா பண்ணி பார்த்துடலாம். டேயில் வச்சு ட்ரா பண்ணுறது தான் நல்லது. டேவோட ஹைக்கும் லோக்கும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் இந்த 0.382 இன்றைக்கி ரீடெஸ்ட் பண்ணியிருப்பாருங்க. நெஃப்டியுமே என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி க்ளோசிங் ஃபிப்னாசி லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ரேஞ்சில் தான் நிற்கிது. நெஃப்டியை பாருங்கள், இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது 0.23 அப்படிங்கிற லெவலு. 0.23 எங்கே வருது, 23,323. இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 311. நம்ம ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணுறதுல ஒரு 10லேருந்து 5 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கும். 10-15 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கும். அதை நம்ம இந்த ரேஞ்ச் ஜோனும் வச்சுக்கலாம். 23,311. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜோனில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 0.382 எக்ஸாக்டாக இன்றைக்கி அந்த லெவலில் பட்டுட்டு தான் திரும்பியிருக்கு. 49,460 மேலே வந்தது அப்படின்னா எந்த லெவலு
கிட்டத்தட்ட 50,000 49,933 கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு கிட்ட வருதுங்களா. இந்த ரேஞ்ச் வந்துட்டு அகைன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. மார்க்கெட்டுக்கு இமீடியட் சப்போர்ட் எது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,856 அப்படிங்கிறது ஒரு இமீடியட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,452. இன்றைக்கி வந்த ஹை வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா 49,930 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அதுக்கும் மேலே வருது அப்படிங்கும்போது 50,409 அப்படிங்கிற லெவல் 0.618 வந்து ஓவரால் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சரிங்களா. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துங்க. இது பேங்க் நிஃப்டிக்கு ரொம்பவே அக்யூரஸியாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த லெவல் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா 47,899 அப்படிங்கிற இந்த லோவை அகைன் மார்க்கெட் உடைக்கும் போது ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வரும். 47,899 அப்படிங்கிற லெவலை உடைச்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. பார்க்கலாம். டேட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16/20 வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து பதவி இருக்கிறாரு. அவரோட டேரிஃப்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சினாரியோஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு ஃப்ரைடே 17th போயிட்டாலும் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாள் போயிடுச்சு அப்படின்னா 18th 19th போயிடும். 20th மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இன்னும் ஒரு 2 ட்ரேடிங் செக்ஷன் தான் இருக்குது. அந்த 2 ட்ரேடிங் செக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். 0.5லையோ 0.618லையோ கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து நின்றுக்கலாம் மார்க்கெட்டு. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு ஒரு பாசிட்டிவான நியூஸஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போகலாம். இல்லை நெகட்டிவான நியூஸஸ் வருது அப்படிங்கும்போது 0.618லேருந்து ஒரு பெரிய ஃபால் வரலாம். பேங்க் நிஃப்டியும் ஒரு நாட்களில் கொஞ்சம் மேலே வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு 480 இந்த ரேஞ்சு, அப்படி இல்லைன்னா 0.5 இந்த ரேஞ்சு 635, அப்படி இல்லைன்னா 800 இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்து நின்றுட்டு அகைன் வந்து ஒரு குட் நியூஸ் வந்துச்சுன்னா மேலே போகலாம், இல்லை அந்த ரேஞ்சிலேருந்து கீழே விழலாம். அப்போது அந்தமாரி ஒரு சினாரியோவில் வந்து மார்க்கெட் நின்றுடும். இருந்தாலும் வீக்லி அனலைசிங்கில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 77,655. இதுலேயும் நம்ம ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் லோவுக்கும் நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸாக்டாக முடிஞ்சிருக்குது. நெஃப்டி போலவே க்ளோசிங் எங்கே முடிஞ்சிருக்கு 77,150. 77,000 புள்ளிகளுங்கும் போது ஒரு 50-100 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கும் ஃபிப்னாசி லெவலில். கரெக்டாக 77,042 இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. தென் இமிடியேட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 77,700 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கும்போது 78,164 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கும்போது 78,615 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸாக வந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 76,253 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபாலை வந்து சென்செக்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நீங்களும் வந்து மார்க்கெட்டை ப்ராப்பராக ஓனாக அனலைஸ் பண்ணணும், ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அதே நேரத்தில் நம்ம இன்ட்ராடேக்கான ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எவ்ரிதிங் பாசிபிள். நீங்களும் என்னோட வியூவோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.